வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரி எம்எல்ஏக்கள் அரசுமுறை பயணமாக 7 நாட்கள் இன்று நேபாளம் புறப்பட்டு செல்கின்றனர். நேபாள அரசு சட்டசபைக்கான புதுச்சேரி எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுத்தது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டசபை சார்பில் அனைத்து எம்எல்ஏக்களும் நேபாளம் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி எம்எல்ஏக்கள் இன்று 1ஆம் தேதி மாலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி சென்று அங்கு தங்குகின்றனர். மறுநாள் 2ஆம் தேதி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் நேபாளம் காத்மாண்டு சென்று பதான் என்ற இடத்தை சுற்றி பார்க்கின்றனர். இந்த பயணத்தில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அனைத்து எம்எல்ஏக்கள் செல்ல டிக்கெட் போடப்பட்டுள்ளது. திமுக எம்எல்ஏக்கள் சிலரை தவிர்த்து மற்ற அனைவரும் செல்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரியாங்குப்பம் பள்ளி மாணவி பாலியல் விவகார வழக்கிலிருந்து அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு புதிய விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்த 6 வயது சிறுமிக்கு அங்கு பணிபுரிந்த ஆசிரியர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த விவகாரத்தில் பொதுமக்கள் பள்ளியை சூறையாடினர். இது தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் மணிகண்டனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமி பாலியல் வழக்கை அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன், தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா ஆகியோர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் இருந்து அவர்கள் மாற்றப்பட்டு முதலியார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கண்ணன், புதுச்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சப் இன்ஸ்பெக்டர் சத்யா ஆகியோர் புதிய விசாரணை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதற்கான உத்தரவை டிஜிபி ஷாலினி சிங் பிறப்பித்துள்ளார். கொல்லைப்புற நியமனத்திற்கு துணை போக்கும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கவர்னரின் உத்தரவின் பேரில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேலை வாய்ப்பகத்தில் பல லட்சம் இளைஞர்கள் பதிந்து காத்திருக்கும் நிலையில் எந்த ஆட்சி நடந்தாலும் கொல்லைப்புறமாக ஆட்களை திணிப்பது தொடர்கதையாக உள்ளது. சொசைட்டி என்ற பெயரில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு அரசு பணிகளை வாரி வழங்குகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதலை கடைபிடிக்காமல் கொல்லைப்புற நியமனத்திற்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் அதிரடியாக நிர்வாக சீர்திருத்த துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதையடுத்து நிர்வாக சீர்திருத்த துறையும் அனைத்து துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் புதுச்சேரி அரசின் அனைத்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தங்களது துறைகளில் அரசு பணி நியமனங்களை செய்ய உரிய தேர்வு செயல்முறையை பின்பற்ற வேண்டும். ஆட்சேர்ப்பு விதிகளின்படி அரசு ஊழியர்கள் தேர்வு செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இந்த விதிமுறைகளை மீறினால் அவை தீவிரமாக பார்க்கப்படும். அத்தகைய சட்டவிரோத கொல்லைப்புற நியமனங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது எந்தவித தயக்கமும் இன்றி உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற 13வது சர்வதேச விருது வழங்கும் விழாவில் ஊடகத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த சேவை புரிந்ததற்காக புதுச்சேரியை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் பழனிசுவாமிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சர்வதேச பத்திரிகை மையம், ஆசிய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி அகாடமி மற்றும் சர்வதேச ஊடகம் பொழுதுபோக்குத்துறை இணைந்து நடத்திய 13வது சர்வதேச விருது வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து பத்திரிகையாளர்கள், திரைப்பட கலைஞர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், ஊடக வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் ஊடகத்துறையில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக சேவை புரிந்த புதுச்சேரி மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் பழனிசுவாமிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழா எதிர்கால தலைமுறை பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆதிதிராவிடர் நலத்துறையில் சமையல் உதவியாளராக பணிபுரிந்து வந்த சங்கரின் பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் அதிகாரிகளுக்கு மட்டுமே பெரும்பாலும் கடந்த காலங்களில் பணி நிறைவு பாராட்டு விழா துறை சார்பில் நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநராக இளங்கோவன் பொறுப்பேற்றதில் இருந்து அந்த துறையில் கடைநிலை ஊழியர்களுக்கும் துறை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கடந்த 24 ஆண்டுகளாக சமையல் உதவியாளராக பணிபுரிந்து வந்த சங்கர் என்பவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மதகடிப்பட்டு ஆதிதிராவிடர் மாணவர்கள் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு சங்கரின் சேவையினை பாராட்டி சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்.
தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறையில் பணிபுரிவது தர்மம் செய்வதற்கு சமமான வேலை என்றும் அதனை சிறப்பாக செய்த சங்கருக்கு வாழ்த்துக்கள் என்றார். மேலும் வயதுக்கு மட்டும்தான் ஓய்வு கிடைத்துள்ளது, மனத்திற்கு இல்லை என்றும் இனிவரும் காலங்களில் அவர் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியுடன் இருக்க வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக விடுதி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், விடுதி காப்பாளர் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சர்வதேச வீல்சேர் தினத்தை முன்னிட்டு சத்திய சிறப்பு பள்ளி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் வெளியிடப்பட்டது. சத்திய சிறப்பு பள்ளி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சர்வதேச வீல்சேர் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி கோரிமேடு பகுதியில் நடைபெற்றது. சத்திய சிறப்பு பள்ளியில் இயக்குநர் சித்ரா ஷா தலைமையில் நடைபெற்ற விழாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பீச் டவுன் தலைவர் வினோத் சர்மா முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பரை வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களை மகிழ்விக்க திரைப்படம் மற்றும் பாடல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் சத்திய சிறப்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆனந்த ரங்கப்பிள்ளை அரசு செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு திரைப்படத்தை கண்டு ஆடி பாடி மகிழ்ந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சத்திய சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் புருஷோத்தமன், ராம்குமார், ஓம் பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விண்வெளியில் ஒரே நேர்கோட்டில் வந்த 7 கோள்களை தொலைநோக்கி மூலம் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பார்த்து வியந்தனர். புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் சார்பில் பொதுமக்கள் விண்வெளியில் 7 கோள்களை பார்ப்பதற்கு நேற்றிரவு ஏற்பாடு செய்திருந்தனர். இரவு 7 மணிக்கு ஒரே நேரத்தில் தெரியும் வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, புதன், யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்களை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்ப மன்றம், அப்துல் கலாம் மையம் மற்றும் கோளரங்கத்தில் ஏற்பாடு செய்திருந்தனர். அதன்படி பொதுமக்கள் நேற்றிரவு 7 கோள்களையும் தொலைநோக்கி மூலம் பார்த்து சென்றனர். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு 4 கால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இந்த விழாவில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் புடவை, நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். உரிமம் பெறாமல் நாய்கள் வீடுகளில் வளர்ப்பது கண்டறியப்பட்டால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என உழற்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களை முறைப்படுத்துவதற்கு மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனையில் பிரதி புதன்கிழமை தோறும் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 109 வளர்ப்பு நாய்களுக்கு வெறி நாய்க்கடி தடுப்பூசி இலவசமாக செலுத்தி பொது பரிசோதனை செய்து புதிய உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய உரிமத்துக்கு நாய் ஒன்றுக்கு ரூபாய் 150 மற்றும் புதுப்பித்தலுக்கு ரூபாய் 100 கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு உரிமம் பெறாமல் நாய்கள் வீடுகளில் வளர்ப்பது கண்டறியப்பட்டால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும். மேலும் வியாபார நோக்கம் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் வெளிநாட்டு வகை நாய்கள் நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ந்த பின்பு சரியான முறையில் பராமரிக்காமல் பொது இடங்களில் கைவிடப்படுவதாக நகராட்சிக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின்படி இது குற்றமாகும். எனவே வியாபார நோக்கம் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் வெளிநாட்டு வகை நாய்களின் உரிமையாளர்கள் அவை வயது முதிர்வு நோய்வாய்ப்பட்டால் அவற்றை கைவிடாமல் உடனடியாக கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனையுடன் சிகிச்சை அளித்து முறையாக பராமரிக்குமாறு
அறிவுறுத்தப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் பெண்களுக்கான தொழில் பயிற்சிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் சாந்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் மூலம் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு தொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பெண்களுக்கு டைலரிங், கை எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க் ஆகிய தொழில் பயிற்சிகளுக்கு விண்ணப்பங்கள் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி இம்மாதம் துவங்க உள்ளது. மாணவிகளுக்கு பயிற்சி கட்டணத்தில் சலுகை, குறைந்த கட்டணம், கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு இல்லை. பயிற்சி முடித்த பின் ஆலோசனை வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.